நடிகை நயன்தாரா தமிழ் சினிமாவில் பிளாக் பஸ்டர் ஹிட்டான ஒரு திரைப்படத்துல நடிச்சது நான் செஞ்ச மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. அது என்ன படம், எதுக்காக ஒரு மெகா ஹிட்டான படத்துல நடிச்சது ரொம்பவே தப்பு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அப்படின்றத பத்தி இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். நடிகை நயன்தாரா அப்படின்ற போது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு சில விமர்சனங்கள் அவங்க மேல வந்தாலுமே அவங்க அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு தன்னோட போக்கஸை நோக்கி ஓடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆரம்ப காலத்துல நயன்தாரா முதன்முறையா அறிமுகமான திரைப்படம் ஐயா. அதுக்கப்புறமா சந்திரமுகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில படங்கள்ல பெரிய பெரிய படங்கள்ல நடிச்சாலுமே அவங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கல. ஏன்னா குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல ஒரு சில முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சாலும் மிக முக்கியமான நடிகர்கள் கூட நடிச்சாலுமே நயன்தாராவுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கல. அவங்க ஒரு ஸ்டார் நடிகையா வலம் வர்றதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆச்சு. ஆனா நிறைய படங்கள் நடிச்சாலுமே அது ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. அப்புறமா தன்னோட திறமைகளால நிறைய படங்கள்ல அடுத்தடுத்து நடிச்சு இப்போ ஒரு லேடி சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாங்க. சொல்ல போனா இப்போ அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகையா இருக்கிறாங்க. ஸ்டார் நடிகர்களான ரஜினிகாந்த், சிரஞ்சீவி, விஜய், அஜித், சூர்யா, விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னணி நடிகர்களோட நடிச்சு தன்னோட மார்க்கெட்டை இன்னைக்கு வரைக்கும் குறையாம வச்சிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சில நடிகைகள் ஒரு நிறைய படங்கள்ல தொடர்ந்து வெற்றி படங்கள் கொடுப்பாங்க. ஆனா குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் காணாம போயிடுவாங்க. ஆனா நயன்தாரா ஆரம்பத்துல ஒரு சில படங்கள் நடிச்சு கொஞ்சம் டாப்ல வந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏற்பட்ட காதல் தோல்வி இதெல்லாம் பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறமா படங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சுது. பட் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா இவங்க காதல்ல விழுந்ததுக்கு அப்புறமா அந்த தோல்வியில இருந்து வெளியே வரல. இப்போ இவங்க மார்க்கெட்டை இழந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா திரும்பவும் நயன்தாரா தொடர்ந்து படங்கள்ல கொடுத்து எப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்தாங்களோ அதே மாதிரி டாப் லெவலுக்கு வந்தாங்க. ஆனா விட்ட இடத்தை யாருக்குமே கொடுக்காம இன்னைக்கு வரைக்கும் லேடி சூப்பர் ஸ்டாரா வளம் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரசிகர்கள் தான் அவரை லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு வராங்க. ஏன்னா அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைகள் இப்போ பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு வராங்க. ஆரம்ப காலகட்டத்துல முன்னணி ஹீரோக்களுக்கு ஜோடியா நடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து நயன்தாரா நடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய படங்கள் கதைக்களம் எல்லாமே வேற மாதிரி இருக்கிறதுனால அந்த படங்களுமே ஹிட் கொடுக்குது. இப்போ மறுபடியுமே அவங்க தொடர்ந்து படங்கள் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஹிந்தி சினிமாஸ், அப்புறம் தமிழ், வேற மற்ற மொழி படங்கள்லையுமே நடிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் பழைய ஒரு வானொலி நிகழ்ச்சியில நயன்தாரா பேசின விஷயம் ரொம்பவே பரபரப்பா பேசப்படுது. என்னன்னா அவங்களுக்கு ஒரு படத்துல நடிச்சது பிடிக்கவே இல்லை. ஆரம்பத்துல அந்த படத்து மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சு படம் நடிச்சுட்டாங்க. ஆனா படம் வெளியானதுக்கு அப்புறமா எதுக்காகடா இந்த படத்துல நாம நடிச்சோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இவங்க நடிச்ச அந்த படம் ரொம்பவே ஹிட்டான படம், பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம். இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களால கொண்டாடப்படக்கூடிய படங்கள்ல அந்த படமும் ஒண்ணுதான். அப்படி இருக்கும்போது அதாவது எல்லாரோட கேள்வி என்னவா இருக்கும், ஒரு படம் ஹிட் ஆச்சு, இப்போ நம்ம நடிச்ச படம் தோல்வியை சந்திச்சுது அப்படின்னா கண்டிப்பா எதுக்காக இந்த படத்துல நடிச்சோம், தேவையில்லாம இந்த படத்துல நடிச்சிட்டோமோ அப்படின்ற கேள்வி வந்திருக்கும். ஆனா நயன்தாரா நடிச்சு அந்த படம் ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறமாவும், பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் அந்த படத்துல நடிச்சது நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்குது. சரி, இப்போ கதைக்கு வருவோம். இப்போ அந்த படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த படம் நடிகர் சூர்யா நடிப்புல வெளியான கஜினி திரைப்படம் தான். இந்த கஜினி திரைப்படத்துல சூர்யாவுக்கு ஜோடியா அசின் நடிச்சிருப்பாங்க. இதுல ரிப்போர்ட்டர் வேலை பார்க்குற மாதிரி தான் நம்மளுடைய நயன்தாரா வருவாங்க. இப்போ இந்த படம் நல்ல படம் தானே, இதுல அந்த மாதிரி மோசமான கேரக்டரும் நயன்தாராவுக்கு கொடுக்கல தானே, நல்ல மாதிரி தானே இருந்துச்சு. அதுவும் அவங்களோட ஆரம்ப காலகட்டத்தில் வந்த படங்கள் தானே. அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த படத்துல நடிச்சது தப்புன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே கேள்வி இருக்கும், சந்தேகமும் இருக்கும். இதுக்கான காரணத்தை நயன்தாரா சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அந்த படம் நடிக்கிறப்போ என்ன எதிர்பார்த்திருக்காங்க அப்படின்னா நயன்தாரா அசினுக்கு எந்த அளவுக்கு இந்த படத்துல முக்கியத்துவம் இருக்குதோ அதே முக்கியத்துவம் தனக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்பி இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அதாவது படம் முடிகிற வரைக்குமே அவங்க அப்படிதான் நம்பி இருக்காங்க. அசினுக்கு எந்த மாதிரி முக்கியத்துவம் இருக்குமோ அதே மாதிரி நமக்கு இருக்கும், இவங்க அசினுக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு நமக்கும் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இந்த படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க. ஆனா படம் வெளியானதுக்கு அப்புறமா தான் நமக்கு அசினுக்கு கொடுத்த முக்கியத்துவம் நமக்கு நம்மளோட கேரக்டருக்கு கொடுக்கல அப்படின்றது தெரிய வந்துச்சான். இதனாலதான்
எதுக்காக இந்த படத்துல நடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நொந்துக்கிட்டாங்களாம். அவங்களுக்கு வந்து ரொம்ப வேதனையா இருந்துச்சாம். ஏன்னா அந்த டைம்ல தான் ரொம்பவே வளர்ந்துட்டு வந்தாங்க. அந்த டைம்ல நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஆனா இந்த கஜினி படத்துக்கு அப்புறமா நான் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைகளா இருக்கட்டும், எனக்கான கதாபாத்திரங்களா இருக்கட்டும், அதை வந்து பார்த்து நான் வந்து சூஸ் பண்ணேன். அதனாலதான் இப்ப நான் வந்து இந்த லெவல்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல வந்து அசின் வந்து கல்பனா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. நயன்தாரா வந்து சித்ரா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து அசினுக்கு ஒரு முக்கியமான கதை கொண்ட படம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அசினோட கேரக்டர் வந்து இந்த படத்துல ரொம்பவே நல்லா இருக்கும், காமெடியாவும் இருக்கும், ரொம்பவே எமோஷனலா கூட இருக்கும். என்னன்னா அசின் பண்ணக்கூடிய அட்ராசிட்டி அப்படிங்கிறது இந்த படத்துல வந்து தாங்கிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். நல்லா உருட்டுன்னு உருட்டுவாங்க. சஞ்சய் ராமசாமி, கல்பனா இவங்களோட பேர் வந்து இந்த படத்துக்கு பக்காவா செட் ஆயிருக்கும். எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா இந்த படத்துல வந்து கடைசி நேரத்திலேயாவது சூர்யா தான் சஞ்சய் ராமசாமி அப்படிங்கிறது அசினுக்கு தெரிஞ்சிடக்கூடாதா, தெரிஞ்சிருக்கணும், ஐயோ தெரிஞ்சுட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் அந்த எதிர்பார்ப்பு இல்லாமலே வந்து முடிச்சிருப்பாங்க படத்தை. இருந்தாலும் இந்த படம் வந்துட்டு ரொம்பவே நல்ல ரீச் கொடுத்த படம் தான். இந்த படத்துக்கு அப்புறமா நயன்தாரா வந்து தனுஷ் அப்புறம் வந்து சிம்பு இவங்க கூட எல்லாம் ஜோடி போட்டு நடிச்சாங்க. அப்போ இவங்க கூட எல்லாம் சேர்ந்து காதல் கதைகள் வந்து வளம் வந்துச்சு. இவங்க 2 பேரையும் காதலிக்கிறாங்க. அப்புறமா அடுத்தடுத்து இவங்களுக்கு வந்து காதல் தோல்வி அடைஞ்சதுனால இவங்களோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் சரிய ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறமா பிரபுதேவா கூட இவங்க கூட சேர்த்து வச்சு காதல் கிசுகிசுக்கள் வந்துச்சு. 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்குமே போனாங்க. ஆனா 2 பேருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா இவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க. அந்த டைம்ல வந்து நயன்தாரா வந்து இதுக்கப்புறமா சினிமாவில் நடிக்க மாட்டாங்க. நயன்தாரா வந்து பிரபுதேவா கூட கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா சினிமா விட்டு விலகிறதா முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறமா நயன்தாராவோட மார்க்கெட் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. பட் அது எல்லாத்தையுமே உடைச்சு எரிஞ்சுட்டு நயன்தாரா திரும்பவும் நடிக்க வந்து இப்போ லேடி சூப்பர் ஸ்டாரா பலம் வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதைக்களங்களை தேர்ந்தெடுத்து நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா நானும் ரவுடிதான் திரைப்படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா இயக்குனர் விக்னேஷ் சிவன் கூட வந்து காதல் வயப்பட்டு அவங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. இப்போ இவங்களுக்கு வந்து 2 அழகான ஆண் குழந்தைகள் இருக்காங்க. இப்படி சினிமா அண்ட் குடும்பம் 2மே பார்த்துட்டு இருக்காங்க நயன்தாரா. இப்படி இருந்தாலுமே நயன்தாராவை சுத்தி விமர்சனங்களுமே வந்துகிட்டு தான் இருக்குது. அவங்க ரொம்பவே ஆட்டிடியூட் காட்டுறாங்க, ரொம்பவே தலக்கணம் ஏறி போச்சு, ஃபேன்ஸ் மதிக்க மாட்டுறாங்க அப்படின்ற விமர்சனங்களுமே வந்துகிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் அதெல்லாம் உடைச்சு எரிஞ்சுட்டு அவங்களுக்கான வேலையில அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கஜினி படத்துல நடிச்சது நான் ரொம்பவே மோசமா நினைக்கிறேன், நான் பண்ண தப்பா நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி எப்பவோ வானொலியில பேசுனது வந்து இப்போ வந்து கொஞ்சம் வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது கஜினி படத்துல நயன்தாரா நடிச்சது நல்லா இருந்துச்சா, இல்ல அந்த ஒரு கேரக்டரே தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.